ஐயா ஆரம்பிச்சிடலாம் நினைக்கிறேன். தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற நாளும் ஓர் அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் தோழர் ஜீவா கண்ட கனவை இலக்கியமாக நவீன தொழில்நுட்பத்தோடு நாம் இணைந்து உலகத் தமிழர்களை நோக்கிய பயணமாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பயண பெருமன்றம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. தோழமைகளே, ஆளுமைகளே, இந்த பயணம் என்பது இலக்கியத்திற்கான பயணம் மட்டும் கிடையாது. ஒரு சமூக மாற்றத்திற்கான, ஒரு சமூக தேடலுக்கான ஒரு அமைப்பியல் பயணமாகவே நம்முடைய பயணம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. தோழமைகளே, ஆளுமைகளே, நம்முடைய பயணம் என்பது புதிய தொழில்நுட்பத்தில் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி தொடங்கிய இந்த பயணம் இப்பொழுது சிறுகதையில் தொடங்கி தற்பொழுது திருக்குறள் வடிவத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, இன்றைக்கு முற்றோதல் செய்யக்கூடிய மாணவர் ஸ்ரீ சேவகன் அண்ணாமலை கல்லூரியுடைய இளங்கலை தமிழ் 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவி, படிப்பில் நன்றாக தேர்ச்சியும் இலக்கணங்களையும் மனநமால் கேட்ட மாத்திரத்தில் உடனே சொல்லுகிற அருமை மாணவி தீபா அவர்கள் இன்றைக்கு நம்மோடு முற்றோதல் சொல்லுவதற்காக இணைந்திருக்கிறார்கள். அதே போல இன்றைக்கு உரை பொழிவு தருவதற்காக இன்றைய நாள் என்பது ஒரு மகிழ்வான நாள். நாம் முன்னமே சொன்னது போல நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இந்த அவை அஞ்சாமையை 73வது அதிகாரத்தை முற்றோதல் செய்ய போகின்ற அந்த அதிகாரத்தை உரைப்பொழிவால் சிறப்பிக்க இருக்கக்கூடியவர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 1980 தொடர்ந்து தன்னுடைய சீரிய செயல்பாட்டால் மாவட்ட செயலாளராக செயல்படக்கூடிய கவிஞர் சி ராமலிங்கம் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு உரைப்பொழிவில் இணைந்திருக்கிறார். இவர் தன்னுடைய பணியின் இடையிலும் கூட எல்ஐசி காப்பீட்டு நிறுவனத்தில் முகவராக தொடங்கிய இவர் வாழ்க்கையில் தாய் மரங்களாய் கவிதையாய் வாழ்ந்திருக்கிறார். தாய் மரங்கள் என்கிற கவிதை தொகுப்பும், தரையை தழுவும் மேகங்கள் என்கிற ஐரோப்பிய பயண கட்டுரையை நூலாக தமிழ்கூறும் நல்லுலகத்திற்கு தந்த பெருமகனார் ஆவார். மனவெளி பறவைகள் என்கிற கவிதை நூல் தற்பொழுது பதிப்பில் இருக்கிறது. அதே போல ஜாதி வனத்தில் ஒரு போதி மரம் என்கிற கவிதை நூலையும் பதிப்பில் இருக்கிற 2 நூல்களையும் விரைவில் வெளியீடு காண இருக்கிற ஆளுமை நல்ல தோழர். நாம் மாநில குழுவில் சந்திக்கிற போதெல்லாம் வாஞ்சையோடு, தோழரே நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்காங்க என்று உரிமையோடு நட்பு பாராட்டுகிற அருமை தோழர் நம்முடைய மாவட்ட செயலாளர் செங்கல்பட்டினுடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாவட்ட செயலாளர் கவிஞர் சி ராமலிங்கம் அவர்கள் இன்றைக்கு உரைப்பொழிவால் இணைந்திருக்கிறார். 2 ஆளுமைகளையும் இந்த மன்றத்தின் சார்பாக, இந்த அவையின் சார்பாக, பொதுச் செயலாளர் உள்ளிட்ட சபையின் சார்பாக வரவேற்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். தோழமைகளே, ஆளுமைகள், முதலில் அவை எஞ்சாமை என்கிற அதிகாரத்தை முற்றோதல் செய்ய வருமாறு ஸ்ரீ சேவகன் அண்ணாமலை கல்லூரியுடைய இளங்கலை தமிழ் 1ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய அருமை மாணவி தீபா அவர்களை தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையே, வருக, முற்றோதல் தருக. வணக்கம் ஐயா. வகையறிந்து வல்லவை வாய் சேரார் சொல்லின் தொகையறிந்து தூய்மை யாவர். கற்றருள் கற்றார் எனப்படுவர், கற்றர் முன் கற்றர் செலச் சொல்லுபவர். வகையறிந்து சாவார் எளியர் அரியர், வகையத்து அஞ்சாதவர். கற்றார் முன் கற்ற செலச் சொல்லாது தாம் கற்ற, மிக்கருள் மிக்க கொளல். ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றாங் கொடுத்தாற் பொருட்டு. வாளோடன் வன்கண்ணர் அல்லாருக்கு, நூலோடன் உண்ணவை அஞ்சுபவர்க்கு. பகையத்து பேடிகை ஓள்வாள், அவையத்து அஞ்சுபவன் கற்ற நூல். பல்லவை கற்றும் பயமிரலே, நல்லவையுள் நன்கு செலச் செல்லாதவர். கல்லாதவரின்
கடை என்ப கற்றறிந்து நல்லா ரவையெஞ்சுபவர். உளரின் இல்லாரோடு ஒப்பர் கலன் அஞ்சிப் கற்ற செலச் செல்லாதவர். நன்றி ஐயா. நன்றிடா பூர்ணிமா. அப்பா அம்மா பேர் சொல்றாமா? அப்பா பேரு திருக்கண்ணன் ஐயா. அம்மா பேரு முருகவல்லியா. திருக்கண்ணன் முருகவள்ளி இணையருடைய அருமை மகள் பூந்தீபா அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பண்பகத்தின் சார்பாக நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும், குறிப்பாக அவருடைய பெற்றோருக்கும், அவர் படிக்கின்ற கல்வியினுடைய முதல்வர், துணைத் தலைவர், இணைய தமிழ்துறை அவர்களுடைய பேராசிரியர் அத்தனை பெருமக்களுக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பண்பகத்தின் சார்பாக நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அதிகாரத்திற்கு உரைப்பொழிவு வருமாறு நம்முடைய கவிஞர் தோழர் ராமலிங்கம் அவர்களை தோழமையோடு அழைக்கும். வணக்கம் தோழர். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்துகின்ற நாளும் ஒரு அதிகாரம் என்ற தலைப்பின் கீழ் அதிகாரம் 73 அவை எஞ்சாமை. இந்த அதிகாரத்தை குரலை வாசித்து சென்ற குழந்தை அருமையாக வாசித்தார்கள். அதன் பொருள் விளக்கத்தை இப்பொழுது நான் உங்களுக்கு அளிக்கும் முன் ஒரு செய்தி. 2 நாட்களுக்கு முன்பு நமது இந்தியாவில் இருந்து அமெரிக்காவில் வேலை தேடி சென்ற நமது சொந்தங்கள் கை விலங்கிட்டு கால் விலங்கிட்டு இராணுவ விமானத்தில் அடிமைகளைப் போலும் குற்றவாளிகளைப் போலும் அனுப்பி வைக்கப்பட்டனர். இதுதான் அமெரிக்காவின் மனிதாபிமான செயல், மனித உரிமை. இது நமது நாடு மிகவும் அவமானப்படுத்திய ஒரு செயல். நமது அரசாங்கமும் அதை கண்டிக்கவில்லை. கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படி என்று சொல்வார்கள். சோவியத்துடன் இருந்த நம்ம நட்பை கூட உதாசீனப்படுத்திவிட்டு அமெரிக்கா கூட போய் கை குலுக்கினார் நமது பிரதமர். இது நடந்த பிறகும் அந்த பயணத்தை அவர் ரத்து செய்யவில்லை. செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். இப்பொழுது பயணம் போகிறார். அது அவர்களின் கொள்கை. எப்படிதான் மக்கள் இதை புரிந்து கொண்டு வருகின்ற காலங்களில் நல்ல தீர்ப்பு அளிக்க வேண்டும். இப்பொழுது நாம் குறளுக்கு செல்வோம். முதல் குறளுக்கு விளக்கம். சொற்களின் தொகுதி அறிந்து தூய்மை உடையவர் அவை களத்தின் வகையினை அறிந்து வல்லவரின் அவையில் வாய் சோர்ந்து பிழை சொல்ல மாட்டார். இதையே வள்ளுவர் வேறு குறளில் எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று கூறியிருப்பார். ஆகவே சொற்களின் பொருளை அறிந்து பேசுதல் அவைக்களத்தில் அறிவுபூர்வமானது, ஆக்கப்பூர்வமானது. அதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த குறளின் பொருள். அடுத்தது இரண்டாவது குறள். இரண்டாவது குறளுக்கு பொருள். கற்றவரின் முன் தாம் கற்றவைகளை அவருடைய மனதில் பதியுமாறு சொல்ல வல்லவர் கற்றவர் எல்லாவற்றிலும் கற்றவராக மதித்து சொல்லப்படுவார். சிலருக்கு நல்ல கல்வி அறிவு இருக்கும், அதை எடுத்து சொல்லும் வகை தெரிந்திருக்காது. இதையேதான் வள்ளுவர் இந்த இரண்டாவது குறளில் வலியுறுத்தியிருக்கிறார். குறள் 3க்கு விளக்கம். பகைவர் உள்ள போர்க்களத்தில் சாக துணிந்தவர் உலகத்தில் பல உள்ளனர். அவர்களை அஞ்சா நெஞ்சர் என்று கூட சொல்வார்கள். அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்கள் அதுபோல் கற்றவர்கள் நிறைந்த சபையில் அஞ்சாமல் பேசக்கூடியவர்கள் சிலரே ஆவார். இதை இக்குறளில் வலியுறுத்தியுள்ளார். குறள் 4க்கு விளக்கம். கற்றோர்பின் தாம் கற்றவைகளை அவர்களின் மனதில் மிகவும் ஆழமாக பதிவுமாறு சொல்லி அவர்களின் மிகுந்த கல்வியையும் அறிவையும் நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு தான் இந்த குறளின் விளக்கம். குறள் 5க்கு விளக்கம். கற்றறிந்த அவையில் கேட்போருக்கு அஞ்சாது விடையளிக்கும் பொருட்டு நூல்களை கற்கும் நெறியில் அளவை அறிந்து கற்க வேண்டும் என்று
மிகவும் தெளிவுபட வள்ளுவர் அவர்கள் கூறியிருக்கிறார். குறள் 6க்கு விளக்கம். போர்க்களத்தில் அஞ்சாத வீரர்கள் அல்லாதவர்களுக்கு வாளோடு என்ன தொடர்பு? அதுபோல் அவைக்கு அஞ்சுபவர்களுக்கு நூலோடு என்ன தொடர்பு என்று மிகவும் கடுமையாக கூறியிருக்கிறார் வள்ளுவர். வள்ளுவர் பெருந்தகை குறள் 7 அந்த 7க்கு விளக்கம். அபயத்தில் அஞ்சுகிறவன் கற்ற நூல், பகைவரின் போர்க்களத்தில் அஞ்சுகின்ற பேடியின் கையில் ஏந்திய கூர்வாள் போன்றது. ஆகவே பயன்படாத நூலிலும் அறிவும் பேடியின் கைவாள் போன்றது என்று வள்ளுவர் மிக மிக ஆவேசமாக உரைத்துள்ளார். இதை கற்றவர்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். குறள் 8ற்கு விளக்கம். நல்ல அறிஞர்களின் அவையில் நல்ல பொருளை கேட்பவர் மனதில் பசுமரத்தாணி போல் பதியுமாறு சொல்ல முடியாதவர்கள் பல நூல்களை கற்றும் பயன் அல்லாதவரே. இதை வேறு வகையில் சொல்வதானால், நுண்ணிய நூல் பல கற்கினும் அவர்தம் உண்மை அறிவே மிகும் என்றும் சொல்லலாம். இந்த குறளுக்கும் இதே பொருள்தான் வருகிறது. அப்படி கற்றவர்கள் எடுத்து சொல்ல தெரியாமல் இருக்கும் நிலையைதான் வள்ளுவர் இப்படி சொல்லியிருக்கிறார். குறள் 9ற்கு விளக்கம். நூல்களை கற்று அறிந்த போதிலும் நல்ல அறிஞரின் அவைக்கு அஞ்சுகிறவர் கல்லாதவரை விட கடைப்பட்டவர் என்று கூறுவர். நூல்களை அறிந்து கற்ற போதிலும் நல்ல அறிஞரின் அவைக்கு அஞ்சுகிறவர் கல்லாதவரை விட கடைப்பட்டவர் என்று கூறுவர். குறள் 10க்கு விளக்கம். அவைக்கு அஞ்சி நடுங்கி நாக்குழறி தாம் கற்றவைகளை அவைக்கு கேட்போர் மனதில் பதிய வைக்க சொல்ல முடியாதவர் உயிரோடு வாழ்ந்தாலும் இறந்தவருக்கு ஒப்பானவர் என்று வள்ளுவர் மிக மிக மிகவும் கடுமையாக சாடியுள்ளார். ஆகவே தோழர்களே, நாம் கற்றவைகளை அவையில் தெளிவாக கூற வேண்டும். அது ஒரு கலை, அதை திறம்பட செய்திட வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த வள்ளுவர் இந்த அதிகாரம் 73 அவை அஞ்சாமையில் கூறியிருக்கிறார். இதை பின்பற்றி இப்பொழுது கற்றுக்கொண்டு இருப்பவர்களும் கற்றவர்களும் பொதுமக்களும் அறிஞர்களும் மிக தெளிவாக அவையில் பேச வேண்டும், கருத்துக்களை பதிய வைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு வாய்ப்பளித்த தமிழக கலை இலக்கிய பெருமன்ற ஆளுமைகளுக்கு எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் தோழர். அனைவருக்கும் நன்றி. நன்றி தோழமையே. வணக்கமோடு பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிற நம்முடைய கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள். அன்பான தோழமைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். முற்றோர் சொல் செய்த மாணவிக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். மிக சுருக்கமாக, பச்சை மரத்திலே ஆணி அடித்தார் போல நறுக்கு 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 என்று கருத்துக்களை சொல்லியிருக்கிற அருமை கவிஞர் சகோதரர் ராமலிங்கம் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் அதிகாரம் அவை அஞ்சாமை. ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் தன் கருத்தை அடுத்தவருக்கு கடத்தக்கூடிய ஒரு மொழி வாய்த்திருக்கிறது. மற்றதுக்கெல்லாம் அதனுடைய இனச்சேர்க்கைக்கோ அல்லது உணவு தேடலுக்கோ அல்லது ஆபத்து வந்தால் தெரிவதற்கோ விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ இருக்கலாம். ஆனால் அவைகளால் எழுத முடியுமா? அவைகளுக்கு எழுத்து இருக்கிறதா? அவர்களுக்கு புத்தகம் இருக்கிறதா? இல்லை. சில ஒலி குறிப்பினாலே கூட்டத்தை கூட்ட முடியும். ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக கூட்டத்தை கூட்ட முடியும். உணவு தேடுவதற்காக அது ஒலி எழுப்பலாம், அல்லது இனவிருத்தி செய்வதற்காக ஒலி எழுப்பலாம். ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் ஒரு அருமையான மொழி என்ற ஒரு சாதனம் அமைந்திருக்கிறது. அந்த மொழிக்கு எழுத்து என்ற வடிவம் இருக்கிறது. அதன் எழுத்தினால் இலக்கியத்தை படைக்கிறான், பல்வேறு துறை நூல்களை படிக்கிறான். அப்போ பாரதியார் என்ற வள்ளுவ பெருமான் தான்
குரலிலும் ஒரு மனிதன் பேச்சு திறன் என்பது சொல்வன்மைன்னு ஒரு அதிகாரம் தனியா இருக்கு. இதுக்கு முன்ன இருக்கிற அதிகாரத்துல அவை அறிதல்னு ஒரு அதிகாரம் இருக்கு. இந்த 2 அதிகாரம் இருந்தும் கூட வள்ளுவ பெருமாள் அவை அஞ்சாமைன்னு ஒரு அதிகாரம் வச்சிருக்கார். அப்படி என்றால் பேச்சு திறமைக்கு சொல்வன்மைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் வள்ளுவர் என்பதை பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை பேச்சு திறனால், தன் அன்பான மனைவியோடு பேசுகிற திறமையினால் தான் அன்பை வளர்த்துக் கொள்ள முடியும். தன்னுடைய குழந்தை குட்டிகளோடு அன்போடு பேசுகிற திறமையினால் தான் அவர்களை வழிநடத்தி செல்ல முடியும். திறமையினால் தான் ஆசிரியர்கள் தன்னுடைய மாணவர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு மிக முக்கியமாக இருக்கிறது. சொல்வதை இன்றைக்கு அனைத்து வகை மக்களுக்கும் பேச்சு திறமை தேவை என்பதை இந்த குரல் மூலம் நமக்கு, இந்த அதிகாரத்தின் மூலம் நமக்கு விளக்குகிறது. அவைக்கு அஞ்சாதவன் ஒரு போர்க்களத்துல போய் அஞ்சாமல் நின்று போர் செய்து உயிரை தருவது என்பது சாதாரணமானது அல்ல. இது உயிரை பணயம் வைத்து போரிடுவது. அப்படி போரிடக்கூடிய போர்க்களத்திலே பல பேர் இறப்பார்கள். ஆனால் ஒரு அவையிலே அஞ்சாமல் கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள் சிலரே இருப்பார் வள்ளுவர். அதை பார்க்கணும். நீங்க நிறைய புத்தகத்தால படிச்சிருப்பான், ஆனா ஒரு வரி கூட எடுத்து சொல்ல தெரியாது. என்னப்பா புத்தகத்துல படிச்சா எங்க சொல்லன்னா நல்லா இருக்குது போப்பா அப்படிம்பானே தவிர அந்த புத்தகத்தில் உள்ள கருத்துக்களை அடுத்தவருடைய மனம் கொள்ளுமாறு எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் இவனுக்கு இருக்கா? இல்லை. அங்கதான் வள்ளுவர் சொல்றாரு, ஒரு பேடியினுடைய, அதாவது ஆண்மைத்தன்மை குறை, பெண்ணியல்பு அதிகமாகி ஆண் தன்மை குறைந்து இருக்கக்கூடிய ஒருவன் அவனுக்கு கையில வாழை கொடுத்தவன் என்ன பண்ணுவான்? ஒன்றும் செய்ய முடியாது. கோழைன்றதுன்னு சொல்றாரு. பேடின்ற கோழை என்ற பொருளையும் சொல்றார். பேடி என்பதற்கு ஆண் தன்மை குறைந்த இனத்துக்கும் சொல்லலாம். அதை நம்ம இழிவா சொல்லல. வீரம் குறைந்த கோழையை பேடின்னு சொல்றாரு வள்ளுவர். அப்போ பேடியின் கையில வாள் இருந்து என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை. அதே போல பேச்சு திறன் இல்லாமல் அவையில் உள்ளவர் சென்று கூடிய ஆற்றல் பயனும் இல்லை. வேறொரு இடத்துல சொல்றார் வள்ளுவர் பாருங்க, இளருள்த்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துரையாதா. தான் கற்ற நூல்களை பிறர் உணருமாறு எடுத்துரைக்க இயலாதவர்கள் கொத்தாக பூத்திருந்தாலும் மனமற்ற பூக்களுக்கு சமம். அது கொத்து கொத்தாக கூட பூத்திருக்கலாம், பார்க்கறதுக்கு வேணா அழகா இருக்கலாம், ஆனா மனம் இல்லைன்னா என்ன பயன்? அது எந்த மதிப்பும் கிடையாது. அதுபோலத்தான் நீ எத்தனையோ நூல்களை படித்திருக்கலாம், ஆனால் நீ கற்ற நூல்களுடைய கருத்துக்களை எடுத்து விளக்க சொல்லக்கூடிய ஆற்றல் இல்லை என்றால் என்னையா பயன்? அதுல வள்ளுவருக்கு கோபம் வந்தா ரொம்ப சில டேய், நீ உயிரோடு இருக்கிறத விட நீ உயிரோடு தான் இருக்கிறத தவிர செத்தவனுக்கு சமண்டான்னுவார். அதிகபட்ச கோபம் வந்தா வள்ளுவர் சாபமே கொடுப்பார். நீ உயிரோடு இருக்கிறதாய் தவிர ஆனால் செத்தவனுக்கு சமம். அப்படின்னா என்ன? நடை பண்ண முடியாதுன்றார். நல்ல பேச்சாற்றல் இல்லாதவன், அவையிலே அஞ்சாமல் எடுத்துரைக்க முடியாதவன், பிறர் மனம் கொள்ளுமாறு சொல்ல தெரியாதவன், இருக்கிற இடத்துல சொல்லுவார், அப்படி கூட சொல்லுவார். உலர்னு சொல்லாமே தவிர அவன் இல்லாதவனுக்கு சமம்னு பல இடத்துக்களை சொல்லுவார். எல்லா அடிக்கடி கோபம் வரும்போதெல்லாம் வள்ளுவர் இப்படித்தான் சொல்லுவார். சொல்ல பாரு, உளர் எனினும் இல்லாரோடு ஒப்பர். அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னாலும் இல்லாரோடு, உயிரற்றவர்களுக்கு சமம். உயிரற்றவனா என்ன? குணம், பிணத்துக்கு சமம்ன்றார். யாரு? களன் அஞ்சி கற்ற சொல செல்லாதார். அவைக்களத்திலே அஞ்சி நடுங்கி தான் கற்ற நூல்களின் கருத்துக்களை என்று சொல்லலாமே தவிர அவர் இல்லாதவர்கள். பாருங்க, கடைசி குரலும் எல்லா அதிகாரத்திலும் கடைசி குரல்ல முத்தாய்ப்பா வைப்பார் வள்ளுவர். அதான் வள்ளுவருடைய சிறப்பு. என்னன்னு சொல்ல, கற்றாருள் கற்றார் எனப்படுபவர்.
படித்தவர்களெல்லாம் சிறந்த படித்தவன் யார் தெரியுமா? கற்றார் முன். அப்படி நன்கு கற்றவர்கள் முன் தான் கற்றவற்றை அவர்கள் மனதில் பதியுமாறு எடுத்து சொல்லுபவனே கற்றவர்கள் எல்லாம் சிறந்த கற்றவன்றான். எங்க தூக்கி வைக்கிறான் பாருங்க வள்ளுவன். ஏன்னா நிறைய பேரால பேச முடியறதில்ல. அப்புறம் என்ன சொல்றாரு? நிறைய படித்திருந்தாலும் நிறைய நூலை கற்றிருந்தாலும் அவையினர் முன்னால் பேசும்போது வாய் குடலிடுது, மாறி மாறி பேசிடுறான். அப்படி சிறந்த பேச்சு வல்லமை உடையவர்கள், சொல்வன்மை உடையவர்கள் அப்படி அவையிலே நாக்குளறி பேச மாட்டார்கள். எப்படியெல்லாம் பேசணும்னு சொல்றான் பாருங்க. ஒன்று அவையறிதல் என்பது உடன்பாட்டு முறையிலே சொன்ன கருத்துகள், இது அந்த 10 குறள்களும். இது எதிர்மறையாக சொல்லி பேச்சு வன்மை முக்கியமானதுன்னு சொல்றாரு வள்ளுவன். ரொம்ப திறமசாலி. உடன்பாடாகவும் சொல்லுவான், எதிர்மறை கருத்துக்களை சொல்லி நம்மளை புரிய வைப்பான், எப்படி எப்படிலாம் சொல்லுவான். கடைசியில கோபம் வந்தா, டேய் நீ நடை பண்ண முடியா, நீ இதெல்லாம் படிக்காதவன், இதெல்லாம் சொல்ல தெரியாதவன், பேச்சு வன்மை இல்லாதவன், நாவன்மை இல்லாதவன், நடைப்பணத்துக்கு சமம்ன்றார். நீ இதுக்கெல்லாமே தவிர ஏதோ வருவான், போவான், சாப்பிட்றான், நிற்பான், உட்காருவான், படுப்பான், எழுவான், ஆனா அவன் பிணத்துக்கு சமமானவன். வள்ளுவன் வாழ்க்கையை முழுவதும் அலசி ஆராய்ந்து கற்றவன். வேற சொல்லி சகல துறை ஒரு மருத்துவன் இந்த திருக்குறளை படித்தால் மிகச்சிறந்த வழக்கறிஞராக வருவார். ஒரு ஆசிரியர் அவன் மிகச்சிறந்த அந்த விவசாய கலையிலே தேர்ந்தவனாக வருவார். ஒரு இப்படி வள்ளுவர் எல்லா செய்திகளையும் எல்லா பொறிந்து வைத்திருக்கிறார். 1.25 அடி இந்த உலகத்தை அளந்து விட்டவன் வள்ளுவன். என்னப்பா பல்லவை கற்றும் பயனிலரே நல்லவையுள் நன்கு சொல்லாது. நல்ல அவையில் நன்கு கற்றறிந்த அவையிலே உள்ளவர்களிடத்திலே தான் என்ன அவங்க பல நூலை கற்றிருந்தாலும் அவனால் எந்த பயனும் இல்லை, ஒன்னும் பயனில்லை. கடைசியில நீ செத்து போற கடைசியில முடிக்கிறார். இப்படி ஒரு அருமையான இந்த அதிகாரத்தை இன்றைக்கு முற்றோதல் செய்த அந்த அன்பு மாணவிக்கும் இதை கருத்துரை வழங்கிய நம்முடைய அருமை கவிஞர் ராமலிங்கம் அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இப்படிப்பட்ட ஒரு களத்தை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெறுகின்ற இலக்கிய குழுவிற்கும் இதற்கு இந்த சிந்தனை மனதில் தோன்றி மூளையில் தோன்றி இதை செயல்படுத்தி வருகின்ற நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும். நன்றி தோழர். கணேசன் சாத்தூர் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியர் கேக்குதா? நல்லா கேக்குது. நீங்க சொல்றது ஒவ்வொரு நாளும் கேள்வியா கேக்குது. நன்றி பேராசிரியரே. வணக்கம். வாழ்க. இன்றைய அதிகாரம் அவை அஞ்சாமை மிகவும் ஒரு அருமையான அதிகாரம். அந்த அதிகாரத்தில் உள்ள 10 குறள்களையும் நாம் படித்திருக்கும் போது எந்த விதமான சந்தேகங்களுக்கும் இடம் இல்லாமல் தான் இருந்தது. எதுவும் கேள்வியில் கேட்க முடியாம இருக்குதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன். இன்னொன்று, முற்றோதல் செய்த மாணவிக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். ஐயா ராமலிங்கம் ஐயா அவர்கள் இன்றைக்கு ஒரு புதுமையான முறையை கடைபிடித்தார்கள். அதாவது மற்றவர்கள் ஒரு குறளை சொல்லி அதற்கான இன்னொரு குறளோ இல்லை வேற மற்ற சங்க இலக்கியங்களிலிருந்து எடுத்துக்காட்டுகளோ சொல்லிட்டு வருவாங்க. ஆனா ஐயா அவர் ஒரு தீர்க்கு தரிசி போல எல்லாமே இந்த திருக்குறளை பத்தி எல்லா அறிஞர்களும் தெரிஞ்சிருக்கத்தான் செய்வாங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போ இந்த குறளினுடைய அர்த்தத்தை மட்டும் கூறிவிட்டு நம் முறையை முடித்து கொண்டால் விவாதத்திற்கும்
ஆரோக்கியமான ஒரு பின்னோட்டத்திற்கும் நன்றாக இருக்கும் என்று அவர் சிந்தையில ஓடி இருக்குமோ என்னன்னு தெரியல. அந்த குரலுக்கான விளக்கத்தை மட்டும் கொடுத்து நம்ம எல்லாம் பின்னோட்டத்தில் கலந்து கொள்ள ஒரு நேரம் ஒதுக்கி கொடுத்தமைக்கு மிகவும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நன்றியும் மிகவும் சிறப்பாக சொன்னார்கள். என்னை பொறுத்தமட்டில் ஒரு ஒரு 3 குறள்களை மட்டும் எடுத்துக்கொள்கிறேன். அந்த 3 குறள்ல மொத்தம் 10 குறள் இருக்கு. அந்த 10 குறள்ல 9 குறள் வந்து அவை அஞ்சாமையினுடைய பொருண்மையை அப்படியே சொல்வதாக இருக்கிறது. இந்த 10வது குறள்ல வந்து அவை அஞ்சாமை பொருண்மையோட இன்னொரு கருத்தையும் ஒரு சொல்லையும் ஒரு எதிர்மறையாக வைத்துக்கொண்டு வள்ளுவர் வந்து அதை எழுதியிருக்கிறாரு. அந்த அர்த்தத்தை வந்து எப்படி என்று சொன்னா அந்த சொல்லுடைய விளக்கத்தையும் அந்த அர்த்தத்தையும் பார்க்கும்போது கருத்தையும் பார்க்கும்போது அது வந்து என்னுடைய தெளிவுக்கான சிந்தனைக்கு நான் எடுத்துக்கொண்டு இருந்தா கூட அதை பின்னூட்டத்திலும் நம்ம அறிஞருடைய கருத்து பரிமாற்றத்திற்கும் ஆரோக்கியமான விவாதத்திற்கும் அந்த குறளை மட்டும் நான் விட்டுறேன். அந்த குறள் வந்து அவையஞ்சாமையோட இன்னொரு கருத்தையும் சொல்றாரு. அது வந்து கொஞ்சம் வந்து மறைமுகமாக சொல்லப்பட்ட ஒரு கருத்து. அந்த கருத்து வந்து அதை வந்து எதிர்ப்பதமான ஒரு சொல், எதிர்மறையான ஒரு சொல்லை, ஒரு சிறிய சொல்லை, ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அந்த குறள்ல அவர் வச்சிருக்கிறாரு. ஒன்று அது ஒன்று என்னுடைய கேள்விகளில். அடுத்ததாக 5வது குறள். இந்த 5வது குறள் பார்த்தீங்கன்னா ஆற்றின் அளவறிந்து. இந்த ஆற்றின் அளவறிந்து அப்படின்னு சொல்லும் போது எப்படின்னா ஒரு அவையில நம்ம பேசுறோம், நம்ம உரை ஆற்றுகிறோம். அதை அந்த அவை அறிந்து அதாவது அளவறிந்து அப்படின்னு சொல்லும் போது சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறதுன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. சுருங்க சொல்லி வேணா அப்ப சுருக்கமா சொன்னா கூட அது போதும் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த பேச்சை அளவறிந்து சொல்வதாகவும் நினைத்திருக்கிறார். அப்படியே அந்த வார்த்தையை இங்கிட்டு கொண்டாந்து வச்சுக்கோங்க, அளவறிந்து கற்க. அளவறிந்து கற்கன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து சபையில மற்றவங்களுக்கு பதில் சொல்லும் விதமாக அதை மாற்று கருத்தை சொல்லும் விதமாக அவர் எந்த அளவிற்கு கற்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி 2 விதத்திலையும் நம்ம இதை எடுத்துக்கிற மாதிரி இதுவுமே என்னுடைய சிந்தனையில் ஓடியதுதான். அதை வந்து சான்றோர்கள் விவாதிக்கலாம். இது எப்படி வேணா வந்து அளவறிந்து ஆற்றின் அளவறிந்தனா இப்படியே முடிச்சுக்கிட்டோம்னா இதுக்கு மட்டும் அதாவது சொல்லுவோம்ல, அளவறிந்து வாழாத வாழ்க்கை போல இல்லாகி தோன்றா கெடும் அப்படின்னு சொல்லுவாங்களா. அதே மாதிரி அந்த அளவுக்கு மீறினா வேண்டியதில்லை, சுருக்கமா சொன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னொன்னு, இந்த சபைக்கு எது வேணுமோ அதுக்கு தகுந்தபடி நீ கட்டுத்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த அளவறிந்து இந்த வார்த்தையை வச்சிருக்கிறாரு. அடுத்ததாக இன்னொரு குறள்ல பாத்தீங்கன்னா அந்த குறள் வந்து இந்த குறள்ல வந்து வள்ளுவர் வந்து என்ன சொல்றாருன்னா பல்லவை கற்றும் பயமிலரே, பல்லவை கற்றும் பயமிலரே நன்மையும் நல்லவையுள் நன்கு செல சொல்லாதவர் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த அதிகாரம் என்ன சொல்லுது அப்படின்னா அவை அஞ்சாமை, அஞ்சுதல், அச்சம், பயம் அப்படிங்கிற ஒரு ஐயம் இப்படி வந்து ஒரு அந்த சிந்தனையில அவர் சொல்லிட்டு வர்றாரு. ஆனா இந்த இடத்துல நல்ல அவையில் வந்து நல்ல சொல்ல தெரியாதவர் வந்து பலவிதமான கற்றும் வந்து பயத்தோட இருக்கிறவர் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆனால் இந்த 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 குறள்ல பாத்தீங்கன்னா பல்லவை கற்றும் பயமிலரே அப்படின்னு சொல்றது பார்த்து பயம் உளரே அப்படின்னு சொன்னாலும் ரொம்பவும் சிறப்பா தான் இருக்கும். அப்ப அந்த பயம் உளரே அப்படின்னு சொன்னால் அது வந்து நான் சிந்திக்கக்கூடிய ஒரு சொல்லுதான். அந்த சொல்லை பயன்படுத்தினால் இது தவறாக வருமா இல்ல வராதா அப்படின்னு சொல்லி இந்த சிந்தனைக்கும் நம்மளுடைய கருத்து பரிமாற்றத்துக்கும் அந்த குரல் வச்சுதான். அந்த பயமில்லை கொஞ்சம் சொல்லி பார்த்தா கரெக்டா தான் இருக்கு. அதாவது நல்லவைகளை வந்து நன்கு சொல்ல தெரியாதவர், பல்லவை கற்றும் பயப்படுறவர் தான், அஞ்சுறவர் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா அந்த பயம் இல்லைன்னு சொன்னோம்னா பயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஆனா அதுக்கு இன்னொரு அர்த்தமும் உள்ள வச்சிருக்காங்க. அதாவது இப்போ உரையாசிரியர் நல்லா வச்சிருக்காங்க. ஆனா நான் சொல்லபடி பயம் உளரே அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்தை தான் நான் சொல்றேன். இப்படி 3 விதமான ஒரு சிந்தனை என்னிடத்துல ஓடிச்சு. அதை கொஞ்சம் நாம் விளக்கி பார்த்து கொள்ளலாம். மீண்டும் ஐயா உரையாசிரியருக்கு
உரைப்பொழிவு நிகழ்த்தி ஐயா ராமலிங்க ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வணக்கமும் வாழ்க வளமுடன் வணக்கம் வாழ்த்துக்கள். கேள்விகளை விரைவாக இன்றைய தினம் ஐயா நெறியாளரே, இந்த குரலுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துடலாமா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது என்ன சொல்றாரு, ஆற்றின் அளவறிந்து கற்க அவை எஞ்சா மாற்றம் கொடுத்தல் பொருட்டு. இந்த குரலுக்கு ஒரு சந்தேகம் சொன்னாரு நம்முடைய சாத்தூரார் அவர்கள். அதுக்கு என்ன பொருள்னா, அளவு என்பது அளவை, அளவை என்பது தர்க்க நூல். நீங்க அவையில பேசுகிற பொழுது அறிஞர்கள் கேள்வி கேட்பார்கள், வினா தொடுப்பார்கள். அந்த வினாவுக்கு விடை அளிக்க வேண்டும். அப்ப விடை அளிக்க வேண்டும் என்றால் நீங்கள் தர்க்க நூலை படித்திருந்தால்தான் அது கேட்ட கேள்விக்கு தகுந்த விடையை தர முடியும். இல்லைன்னா தடுமாறி போயிருவீங்க. அதனாலதான் அளவே நூல்கள் கற்க வேண்டும்ன்றார். ஆற்றின் வழி, ஆறுனா வழி, வழி அதாவது பேசக்கூடிய வழி அல்லது கருத்து சொல்லக்கூடிய வழி அல்லது கேள்விக்கு விடையை சொல்லக்கூடிய வழி எது என்றால் அளவறிந்து, அளவை நூலை கற்றறிந்து, அவை அஞ்சா, அவைக்கு அஞ்சாமல் இருக்க வேண்டாம். அதுதான் முதன்மை. இதுல அளவை நூலை கற்கிறதோ அல்லது பதில் சொல்றதோ அல்ல முக்கியம். முதல்ல அவை அஞ்சாம இருக்கணும். அவைக்கு அஞ்சாதவனாக இருந்து அந்த கற்றறிந்த அவையினர் கேட்கக்கூடிய வினாக்களுக்கு தகுந்த பதில் சொல்லக்கூடிய அளவிற்கு நீ அளவை நூலை கற்க வேண்டும். அளவை நூல் என்பது என்னன்னா தர்க்க நூல். அதாவது விவாத திறமை தரக்கூடியது தர்க்க நூல். எந்தெந்த கேள்விக்கு எப்படி விடையளிக்க வேண்டும் என்பது தர்க்க நூல் படித்தவர்களுக்கு நல்லா தெரியும். அந்த தர்க்க நூலை கற்றிருந்தால் அறிஞர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீ விடையளிக்க முடியும். அந்த வழி உனக்கு எப்ப கிடைக்கும்னா தர்க்க நூலை கிடைத்தால் கிடைக்கும். இது ஒண்ணு. அடுத்த இந்த பயன் என்கிற இந்த இலக்கணத்துல, புணர்ச்சி இலக்கணத்துல, செய்யுள் இலக்கணத்துல பயன் பயம் அப்படின்னு வரும். பயம்னா அச்சம்ன்ற பொருள் அல்ல, பயந்துகிறது அல்ல. பயன் இல்லை, அதாவது எந்த பயனும் இல்லை. எந்த பயனும் இல்லை? நல்லார் இருக்கக்கூடிய அவையில், நல்லார்னா நன்கு கற்றறிந்த அறிஞர்கள் இருக்கக்கூடிய அவையுள் பல நூல்களை கற்றும் நன்கு சிலை சொல்லாதவர், அந்த மனங்களில் பதியுமாறு 700 கற்றிருந்தாலும் அதன் பயன் இல்லை. அதனால் எந்த பயனும் இல்லை என்பதுதான் இதனுடைய பொருள். இன்னொன்று சொன்னார், உணர்வையும் இல்லாரோடு ஒப்பர் களன் அஞ்சி கற்ற சிலை சொல்லாதார். களன் என்றால் அவைக்களம். அவைக்களத்திற்கு அஞ்சக்கூடாது, அஞ்சி பயப்பட்டு கற்ற சிலை சொல்லாதார். தான் திரையினருடைய மனதில் செல்ல முடியும். அவர்கள் உயிரோடு இருந்தாலும் இல்லாரோடு ஒப்பர். கண்ணுக்கு முன்னால நல்லா கட்ட மாதிரி இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, தண்ட சோறு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் அவன் கண்ணுக்கு முன்னால நல்லா 6 அடி உயரமா பருத்த உடம்போடு கைகால்களோடு இருந்தாலும், கண்ணு மூக்கெல்லாம் நல்லா இருந்தாலும் இல்லாரோடு ஒப்பர். வீரர்கள் செத்து போனவரோடு சமன்றார்கள். பதியுமாறு தான் கற்ற நூல்களை எடுத்து சொல்லாமல் அவைக்கு அஞ்சி பயப்படுகின்றவன் அவன் செத்த பணத்துக்கு சமன் கடைசியில கோபமா சொல்றார். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி பாலாஜி ஐயா. வணக்கம் தோழர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு 30 செய்த மாணவி பெருமையாக செய்தார். நாங்கள் பிஎஸ்என் தோழர் என்று அன்பாக தோழர் ராமலிங்கம் அவர்களுக்கு மிக சுருக்கமாக மிக குறைந்த காலகட்டத்தில் இந்த திருவுரை நிகழ்ச்சிக்கு மிகவும் அருமை சிறந்த சொல்லி விளங்க வைப்பது போன்ற ஐயா ரவீந்திர பாரதி அவர்கள் சொன்னது போல மிகவும் சுருக்கமாக இன்றைக்கு ஒரு ரவீந்திர பாரதி ஐயா சொன்ன விஷயத்தில் எனக்கு மிகவும் முத்தாய்ப்பாக பிடித்திருந்தது. 6 அறிவு உள்ள மனிதனுக்கு மட்டும்தான் எழுத்து உள்ளது, அவன் பேசுவதற்கு மொழி உள்ளது என்று சொன்னார்கள். மிகவும் அருமையான விளக்கம்.
காத்தர் ஐயா அவர்கள் சொன்னது போல கேள்வியை கேட்காமலே ஐயா பாலாஜியா, நீங்க இன்னைக்கு பேசுறது சரியாவே கேட்கல. இப்ப கேக்குதுங்க ஐயா? என்னன்னு தெரியல, இன்னைக்கு உங்க குரல் ரொம்ப கம்மியா இருக்கு. பேசு. இப்ப கேக்குதுங்க ஐயா? இப்ப கேக்குது, பேசு. ஐயா, இன்னைக்கு பாரதி ஐயா அவர்கள் சொன்னது மிகவும் எனக்கு பிடித்துள்ளது. 6 அறிவுள்ள மனிதனுக்கு மட்டும்தான் எழுத்து இருக்கிறது, மொழி இருக்கிறது, நம்முடைய வெளிப்பாடு செய்வதற்கு என்று கூறினார்கள். மிகவும் அருமையான விளக்கம். ஆளுமைகள் பாரதியார் சொல்லுவது போல படிப்பறிவு இல்லாதவன் பள்ளத்தில் இருப்பவனை மேல் தூக்கி விடுவது கல்வி என்று சொல்வார்கள். அதை போன்று நம்முடைய ஆளுமைகள் இன்றைக்கு சனாதனத்தை சவக்குழியில் தள்ளி சமதர்மவாதிகளாக நாம் இருக்கின்றவர்கள் சமதர்மத்தை முன்னோக்கி சென்று மிகவும் அறியாதவர்களுக்கு கூட கல்லாதவர்கள் கூட இன்றைய அரசியல் அமைப்பை மிக தெளிவாக கூறுகின்ற வகையிலே நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகிறேன். நன்றி தோழமையே. அம்மா ரேவதி அம்மா. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு அவை அஞ்சாமை, அவையின்கண் அஞ்சாது பேசுதல் என்ற தலைப்பின் கீழ் உள்ள 10 குறள்களை முற்றுதல் செய்த மாணவி மிக அருமையாக முற்றுதல் செய்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உரைப்பொழிவு கொடுத்த புலவர் ராமலிங்கம் அவர்கள் சுருங்க சொல்லி விளங்க வைத்து விட்டார்கள். மிக அருமையாக தெளிவாக கூறினார்கள். இந்த திருக்குறள்ல இந்த அதிகாரத்துல இருக்கக்கூடிய 10 குறள்களை பார்த்தீங்கன்னா, முதல் 4 குறள்கள் அவை அச்சம் இல்லாதவர்கள் என்ன மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லுது. அந்த 4 குறள்கள்ல கற்றவர் அவங்க என்ன செய்வாங்க, அவை அச்சம் இல்லாதவங்க குற்றம் உண்டாகுமாறு சொல்ல மாட்டார்கள். 2வது, கற்றவருள் பலரும் மிக கற்றவர் என போற்றப்படுபவர். நான் இந்த 2வது திருக்குறளை வாசிக்கும் போது எனக்கு ரவீந்திர பாரதி ஐயா நம்ம தினம் உரைப்பொழிவு சொல்றாங்க, பலவேறு மனிதர்கள் சொன்னாலும் ஒரே ஆளாக ரவீந்திர பாரதி ஐயா சொல்றத கேட்டாதான் மனசுக்கு அது ஒரு திருப்தியா இருக்குது. 3வது குறள்ல கற்றவர்களிடையே அஞ்சாது பேசுபவர் சிலர் தான் அப்படின்னு, அப்ப அதெல்லாம் கற்றவருடைய பற்றி பாராட்டுறது. 4வது குறள் கற்றவரிடம் உள்ள நிறைய கற்றவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய கருத்துக்களை கற்றவர்கள் கேட்டுக்கிருவாங்க அப்படின்னு. ஆனா 5வது குறள் என்ன சொல்றாருன்னா, நூல்களை பத்தி சொல்றாரு. அவைக்கு அஞ்சாமல் தர்க்க நூல் உணர்ச்சியோடு பொருள்களை ஆராய்ந்து கற்றல் முக்கியமானது. இதுவரைக்கும் அவை அஞ்சாம இருக்கிறவன் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 5வது திருக்குறள்ல அந்த நூல்கள் எந்த மாதிரி நூல்களை படிக்கணும் அப்படின்ட்டு. அடுத்த 5 குறளும் அவை அஞ்சுபவர் எந்த மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அஞ்சுபவர்கள் பல நூல்கள் கற்றும் பயனில்லை. இப்ப அந்த நூல்களை கற்று பயன் இல்லாதது அந்த அவை அச்சம் உடைய ஆளுக்கு சொல்றது. அதே மாதிரி 7வது குறள் பார்த்தீங்கன்னா, அந்த அவை அச்சம் உடையவர்கள் கற்ற நூல்கள் சிறப்பில்லாமல் போகும் அப்படின்ட்டாரு. அது அடுத்தடுத்து என்ன சொல்றாரு, அந்த அவை அச்சம் இருக்கிறவங்க உலகத்துக்கு பயன்பட மாட்டாங்க அப்படி சொன்னது ஒண்ணு, கல்லாதவரினும் கீழ்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டாரு. கடைசியில என்ன சொல்லிட்டாரு, நீ உயிரோடையே இருக்க வேண்டாம், நீ இருந்து பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிற மாதிரி போட்டாப்ல. அப்ப அவையச்சம் இன்றி பேசுறதுக்கு மனசு தைரியத்தை வளர்த்துக்கிட்டாதான் நமக்கு அவை அஞ்சாமை வரும். அவை அஞ்சாமை இருந்தால் சிறந்த நம்ம படித்த நூல்களும் சிறப்பு பெறும், நாமளும் சிறப்பு பெறுவோம். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. டிஎஸ்என் தோழர். டிஎஸ்என் தோழர். தோழர்களுக்கு வணக்கம். மிக அருமையான உரைப்பொழிவு. முற்றுதல் செய்த மாணவியும் தெளிவான குரலில் அருமையாக 10 குறள்களையும் நம்முடைய சொன்னார். தோழர் கவிஞர் ஸ்ரீ ராமலிங்கம் அவர்கள் எங்களுடைய காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய செயலாளர். இன்று அனைவரும் குறிப்பிட்டது மாதிரியே நம்முடைய பின்னூட்டத்திற்கு அதிக நேரம் தர வேண்டும் என்று கருதுகிறோம். ஆனால் சுருக்கமாக 10 குறள்களையும் மிக தெளிவான உறுதியான குரலில் அழுத்தமாக சொல்லி முடிச்சிருக்கிறார். எங்களுடைய மாவட்ட பொருளாதார சங்க ஒரு பின்னூட்டத்தில் குறிப்பிட்ட மாதிரியே ஆனா ஒண்ணு நுட்பமாக கவனிச்சிருக்கார்.
அந்த முதல் குறளும் 8வது குறளும் கிட்டத்தட்ட ஒரே கருத்துக்களை கொண்டது என்பதை சொன்னார். அது திருக்குறளை நம்ம பொதுவாகவே பார்க்கலாம். ஒன்னு சொல்லும் போது அது கூறியது குறள், நம்ம பேராசிரியர் எனக்குலாம் அது மாதிரி அதை பற்றிலாம் தெரியாது அதிகமா, இருந்தாலும் நம்ம கருப்பணன் சொல்லுவார் கூறியது குறள் பிழைன்னு சொன்னாலும் கூட உன்னை சொல்லும் போது அதை உயர்த்தி சொல்ல வேண்டும் என்பதற்காக வள்ளுவர் எப்போதுமே எந்த பொறுமையை அப்ப எடுத்து பேசுறாரோ அதை ரொம்ப உச்சக்கட்டத்துல மேல வரைக்கும் சொல்வார். அப்பதான் அவங்க மனதில் படிக்கிறதால அது திருக்குறள்ல முழுமையாகவே நம்ம அந்த நூலை நம்ம அதை பார்க்கலாம். தோழர் ராமலிங்கம் தோழர் காஞ்சிபுரம் மாவட்ட, செங்கல்பட்டமும் காஞ்சிபுரம் சேர்ந்த ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர். அவரு தலைவர் நான் இதை தாண்டி கொஞ்சம் போறேன், மன்னிச்சுக்கிடுங்க. ஏன்னா நம்முடைய பெருமன்ற அமைப்பினுடைய அரங்கம் பேசிய தீரணும். காஞ்சிபுரமும் செங்கல்பட்டும் சேர்ந்த ஒருங்கிணைந்த மாவட்டம், அதை மாவட்ட செயலாளராக நம்முடைய தோழர் இருக்கிறாரு. ஜீவாவினுடைய தவப்புதல்வர், ஜீவா நம்முடைய ஆசான் ஜீவாவினுடைய புதல்வர் ஜீவா மணிக்குமார் அவர்கள் மாவட்ட தலைவர், இவர் செயலாளர். தோழர் சங்கரநாராயணன் பொருளாளர். எனக்கு காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பு. என்னுடைய பணியை மிக மிக எளிதாக செய்ய அவர்கள் ஆக்கிவிட்டார்கள். அந்த இதை நான் இந்த சொல்ல விரும்புகிறேன். புதுக்கோட்டையும் காஞ்சிபுரம் எனக்கு இருந்தாலும் கூட காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய பணியை மிக எளிதாக ஆக்கி இருக்கிறார். தொழிற்சங்கம், நான் ரயில்வே தொழிற்சங்கத்துல காரைக்குடியிலிருந்து திருவாரூர் வரைக்கும் ஒரு 200-250 கிலோமீட்டர் அந்த லைன்ல கம்ப்யூட்டர் என்னுடைய பொறுப்புலையும் நான் இது மாதிரிதான் அறந்தாங்கி, பேராவூரணி, பட்டுக்கோட்டை, முத்துப்பேட்டை, திருத்துறைப்பூண்டி, வேதாரண்யம் பல இடங்கள்ல மாத கூட்டங்கள் போட்டது. அதே மாதிரி தோழத்தை ஒருவிடம் நான் சொன்ன இதை வச்சுட்டு எங்களுடைய காஞ்சிபுரம் மாவட்ட மாத கூட்டங்கள் நான் பெருமைக்காக சொல்லல, தமிழகத்திலேயே தொடர்ந்து மாத கூட்டங்கள் செய்யக்கூடிய குறிப்பிட்ட சில மாவட்டங்களும் எங்களுடைய காஞ்சிபுரம் மாவட்டம் உண்டு. செங்கல்பட்டு மறைமலை நகர் நடக்கும், கூடுவாஞ்சேரியில் நடக்கும், தாம்பரத்தில் நடக்கும், பல்லாவரத்தில் நடக்கும், கண்டோன்மெண்ட்டில் நடக்கும். ஒவ்வொரு அடியும் மாற்றி இப்ப அடுத்த கல்பாக்கத்துல இருந்த ஒரு புதிய கலையை இந்த 15 நினைக்கிறேன், கல்பாக்கத்துல ஒரு கிளையாகும். எதை எடுத்தாலும் கூட ராமலிங்கம் தோழர் அவருடைய பாக்கெட்டை அப்படி கொஞ்சம் எழுதிக்குவார். எடுக்கார போவோம் அப்படி மாதிரி எல்லாம் சேர்ந்து போயிட்டு பார்த்து பேசி அமைப்பு கொடுத்த போட்டு பேசுவோம். அப்படிப்பட்ட எங்களுக்கு துணை அவர் இருக்கிறதுனால நான் படிச்சுக்கிடுங்க. எங்க மாவட்டத்தை பத்தி தற்பெருமை வேண்டப்பட்டதா இருக்கிறது நம்முடைய செயல்பாட்டுக்கு. ஆகையினால அடுத்தால காஞ்சிபுரத்துக்கு அடுத்த வாரம் 22ஆம் தேதி போறோம். அதான் எனக்கு தோழனாக இருந்து செயல்படும் தோழர் கார்த்திகேயன் வாழ்த்துக்கள். இன்னைக்கு கூட பாருங்க, ஒரு செயலாளர்னா அவர் தான் செயலாளர். இன்னைக்கு என்னுடைய செங்கல்பட்டு தோழர் சீனி சந்திரசேகரன் உரையாற்ற வேண்டியது அவருக்கு தவிர்க்க முடியாத காரணங்களால முடியல. சரியான அது என்ன நான் பண்றேனே களத்தில் இவர் இறங்கிட்டார். அதனாலதான் உரை கொஞ்சம் சுருக்கமாக உள்ளது. 3 நூல்களுக்கு சொந்தக்காரர் தோழருடைய இந்த உரை சுருக்கமாக இருந்தாலும் கூட தோழருடைய அந்த உரைப்பொழிவை மிக சிறப்பாக அளித்தார். அவருக்கு நன்றியும் பாராட்டுதலும். தோழர்கள் என்னுடைய கொஞ்சம் டைவர்ட் பண்ணி கொஞ்சம் மடைமாற்ற செய்தி என்னுடைய உரை இருந்தாலும் கூட மன்னிச்சுக்கிடுங்க. நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. அரசல்லியம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்று முற்றோதல் செய்த மாணவிக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்து இன்றைய உரையாசிரியர் சுருங்க சொல்லி விளங்க வைத்தார். அழகாக குரல் சொல்லி அதற்கான கருத்தையும் கூறினார். ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இன்று இந்த 10 குறள்ல ரேவதி சொன்ன மாதிரி முதல் 5 குறள் எடுத்துக்கிட்டோம்னா அஞ்சாவது பேசுபவரோட பண்பு. அடுத்த 6லேருந்து 10ல 8வது குறள் நீங்களாக, மீதியெல்லாம் அஞ்சுபவரோட பண்பு. இந்த 2 குறள் 8வது குறள் மட்டும் அவை அஞ்சாதவராகவும் இருப்பாரு, சொல்ல வந்ததை சொல்லக்கூடியவராகவும் இருப்பாரு. ஆனால் அவையில் அவங்க மனதுல போய் உட்கார்ற அளவுக்கு சொல்றதுக்கு திறமை இல்லாதவரை பத்தி சொல்லக்கூடிய ஒரு குறள். இதான் இந்த 10 குறள். இது எல்லாமே நம்ம ஆளுமைகள் எல்லாம் ஒவ்வொரு குறளுக்கு பொருத்தமான ஆளுமைகள். முதல் 5ல வர்றவங்க எல்லாம் நம்ம ஆளுமைகள் தான். நல்லா சிறப்பா கருத்துக்களை சொல்லக்கூடியவங்க. இப்போ இதுல நான் ஒரு நிகழ்வை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன்.
98 to 99 நான் அப்பதான் வந்து இந்த செந்துறை துவக்கப்பள்ளிக்கு மாறுதல்ல வந்திருந்த ஒரு இடைநிலை ஆசிரியர். 3 சிஆர்சி மையங்கள், குருவல மையங்கள் சேர்ந்த ஒரு கூட்டம் நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 70 ஆசிரியர்களுக்கு மேல இருந்தோம். அதுக்கு நம் டயட்ல இருந்து லெக்சரர் வந்திருந்தாரு. கூட்டம் நடக்குது. அதுல வந்து சொல்ற ஒரு கருத்து என்னன்னா, ஒரு ஆசிரியர் 3 வகுப்புகளை ஒரு நேரத்துல எப்படி கையாளணும், ஒரு பாட வேலையில 3 வகுப்பை ஒரு ஆசிரியர் எப்படி கையாளணும், இதை பத்திய ஒரு பயிற்சி கொடுக்கணும். அதுக்கு வந்து சொல்றாரு அந்த கூட்டத்து எங்க ஆசிரியர் கூட்டத்துக்கு தலைமை வகுத்தவர். ஆள் நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டா இருப்பாருங்க. பார்க்கவே பயமா இருக்கும் எனக்கெல்லாம். வணக்கம் சொல்ல கூட நான் பயப்படுவேன். அந்த அளவுக்கு ஹைட்டா இதா இருப்பாரு. சங்கத்து தலைவரும் கூட. அவர் சொன்னாரு, ஒரு தனியார் பள்ளி பேரை சொல்லி அந்த பள்ளியில வந்து நல்லா செய்வாங்க, அதனால நாம போய் இந்த பயிற்சியை அந்த பள்ளிக்கு கொடுப்போம், அவங்க வந்து அடுத்த ஒன்றியத்திலேருந்து வர ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுப்பார்கள். அவர் சொன்னதான் தெரியும். எனக்கு வந்துச்சு பாருங்க கோபம். எழுந்துருச்சு, சார் கொடுக்க கூடாது அப்படின்னு. அவரு தேடினாரு யார் அதுன்னு. நான் உக்காந்தாலும் நின்னாலும் ஒரே மாதிரி தான் இருப்பேன், எனக்கு தெரியாது கூட்டத்துல. நான் உடனே தேடாங்க சார் நினைச்சிட்டு கையை தூக்குனேன். கையை தூக்குன விட்டு பார்த்தாரு. ஏன்னா நான் அப்பதான் வந்திருக்கேன், எனக்கு யாருக்கும் தெரியாது. 8 வருஷம் பணியாற்றி எனக்கு யாருக்கும் அரைச்சல்வினா தெரியாது. ஏன்னா கூட்டத்துல பேசக்கூடிய வாய்ப்பு எதுவும் இல்லை. பார்த்தாரு. என்னம்மா என்னம்மான்னாரு. இல்ல சார், நீங்க அந்த தனியார் பள்ளிக்கு கொடுக்குறீங்களே? ஆமாம்மா, அவங்க நல்லா செய்யறாங்க, கொடுப்போமேம்மா. கொடுக்க கூடாது சார். ஏம்மா கொடுக்க கூடாதுன்னு? அப்ப நாங்க நல்லா வேலை செய்யலையான்னு. என்னம்மா சொல்றேன்னா, நாங்க நல்லா வேலை செய்யலன்னா உங்களுக்கு எங்களை வேலை வாங்க தெரியலன்னு அர்த்தம். என்னம்மா இப்படி சொல்றீங்க? அவங்களுக்கு கொடுக்கறத பத்தி என்னம்மா பிரச்சனைன்னு? நாங்க நல்லா செய்வோம், நீங்க அவங்களுக்கு கொடுன்னா கொடுங்க, அதுல எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அவங்க நல்லா செய்வாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்க சொல்லக்கூடாது. இத்தனை அரசு ஆசிரியர்கள் இருக்கிறோம், நீங்க இந்த இடத்துல வந்து தனியார் பள்ளிக்கு கொடுக்குறீங்க, உங்க சௌரியம். ஆனா அவங்க நல்லா செய்வாங்க அதனால அவங்களுக்கு கொடுக்குறேன்னு நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த காரணம். அப்ப நாங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? நாங்க நல்லா வேலை செய்யலையா அப்படின்னு விட்டு இந்த வாத்தியாருங்கள யார் இந்த டீச்சர், என்ன புதுசா இருக்காங்கன்னு ஒரு இது, எப்படி இவங்க தைரியமா கேட்குறாங்கன்னு ஒரு இது. நானும் எந்த தைரியத்துக்கு, எனக்கு உழைப்பை யார் அவமானப்படுத்தினாலும் எனக்கு கோபம் வந்துடும், கேட்டுருவேன். அந்த வகையில நான் போன புதுசா இருந்தாலும் அவரு தனியார் பள்ளி நல்லா செய்யறாங்கன்னு என் வகுப்பு நான் 3வது எடுத்தேன். காலையில போன விட்டே பிரேயருக்கு முன்னாடியே எங்க பிள்ளைகள் தமிழ் நோட்டு 2 கோடு நோட்டு, 4 கோடு நோட்டு, கணக்கு நோட்டு, வீட்டுப்பாட நோட்டு 4 நோட்டு அடுக்கி வச்சிருந்தேன். எப்பங்க 98ல. நல்லா எங்க பிள்ளைகளுக்கு நான் ட்ரைனிங் கொடுப்பேன். எங்க பிள்ளைகள் நல்லா படிக்கணும். அப்ப நாங்கெல்லாம் இப்ப என்ன வேலை செய்யலையா? தனியார் பள்ளியில இருக்கிறவங்க தான் வேலை செய்யறாங்களான்னு எடுத்து கேட்டோம். சரிம்மா, உங்க ஸ்கூலுக்கு தரோம், கொடுங்க, சிறப்பா செய்யணும்ட்டு அப்புறம் சிறப்பா செஞ்சு பேர் வாங்கணும். அந்த அவையில அந்த கூட்டம் முடிஞ்ச விட்டு அந்த டயட் லெக்சரர் வர்றாரு. நீங்க தான் அரைச்செல்வியான்னாரு. பின்னாடி இருந்து அரைச்செல்வியான்னு கேட்குறாங்கன்ட்டு பார்த்தோன்னா லெக்சரர், ஐயோ சார் நீங்களா? என்னங்க சார்? நான் என்னம்மா அப்படி கேட்டீங்க? சார் அவர் அப்புறம் என்ன சார் இப்படி நல்லா செய்யறாங்க, அவங்களுக்கு கொடுப்போம்னா நாங்களாம் யார் சார்னு. அப்பதான் அவர் சொன்னாருங்க. இதே வார்த்தை அவர் சொல்லும் போது எனக்கு அவ்வளவு கோபம் வந்துச்சு. யாராவது கேட்க மாட்டாங்களான்னு ஒரு 2 செகண்ட் தவிச்சம்மா. நீங்க எழுந்திருச்சிங்க பாருங்க, எனக்கு அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு பெருமையா இருந்துச்சு. அப்படித்தான் இருக்கணும் சார், நாங்க நல்ல பிள்ளைகளுக்கு சொல்லித்தரோம், எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும்ல. அவ்வளோ ஆசிரியர்கள், அரசு பள்ளி ஆசிரியர்கள் உட்காந்துருக்கோம், தலைமை ஆசிரியர்கள் இருக்காங்க. அவர் பாட்டுக்கு நான் தனியார் பள்ளி கொடுக்குறேன்னா என்ன சார் அர்த்தம்? அவங்க நல்லா செய்யறாங்க, நானும் ஒத்துக்கிறேன். அவங்க ஸ்கூலும் நல்ல ஸ்கூல் தான், வாஸ்தவம். அதே சமயம் என் ஸ்கூலு எதுல சார் குறைஞ்சு போச்சுன்னு அது அங்கேயும் கேட்டேன், அவர்கிட்டையுமே கேட்டேன். அந்த இந்த வாய் தான் வந்து எல்லா இடத்துலையும் என்னை வந்து அரைச்செல்வி டீச்சர்னா நல்லா கேட்பாங்கன்ற ஒரு நல்ல விதமாவோ என்னவோ ஒரு முத்திரையை குத்தி அது கடைசி வரைக்கும் சிறப்பா ஒரு பேரை வாங்கணும். அது மாதிரி அவைக்கு வந்து பயந்துகிட்டு இருந்தா அன்னைக்கு எங்க பள்ளியோட பேரு வெளியில வந்திருக்கவே வராது. எந்த போட்டியா இருந்தாலும் சென்ட்ரல் ஸ்கூல்ல கூப்பிடுங்கன்னுவாங்க. அந்த அளவுக்கு அந்த அவை அஞ்சாமல் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்பவில இருந்தே எனக்கு வளர்ந்துருச்சு. இப்ப நம்ம அவை அஞ்சாமைக்கு இந்த 10 குறள்ல இந்த 3வது குறளுக்கு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு
நிகழ்வை உங்களோட சொல்லிக்கிறேங்க. இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால எடுத்துக்கிட்டேன். ஐயா ஒருங்கிணைப்பாளர் ஐயா, கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள், சுருங்க சொல்லி விடுகிறேன். ஒரு மன்னர் என்ன பண்ணுவார்னா, டெய்லி காலைல எழுந்திரிச்சு விட்டு சூரிய உதயத்தை பார்த்து சூரிய நமஸ்காரம் பண்ணுவாராம். அன்னைக்கு அதே மாதிரி அரண்மனை மாடத்துல நின்று சூரியனை பார்க்கலான்ட்டு இப்படி வரும்போது டக்குன்னு அவர் கண்ணுல பட்டது ஒரு யாசகன். ஐயோ, யாசகனை பார்த்துட்டோமே அப்படின்ட்டு அவருக்கு ஒரே கோபம். இவன் வந்துட்டானே நம்ம சூரிய பகவானை பார்க்கறதுக்கு முன்னாடின்ட்டு கோபத்தோட திரும்பும்போது சோத்துல இடிச்சுக்கிறாரு. சோத்துல இடிச்சுட்ட விட்டு ரத்தம் வந்துடுது. நமக்கு இப்ப காலையிலே இப்படி ஒரு இவன் முகத்துல முடிச்சனால இப்படி ஆயிடுச்சுன்ட்டு கீழே வந்து அவைய கூட்டி முதல்ல அந்த யாசகனை இழுத்துட்டு வாங்கன்றார். இழுத்துட்டு வந்து விசாரணையே வைக்கல. உன் முகத்துல முடிச்சனால எனக்கு இன்னைக்கு ரத்தம் வந்துருச்சு, நான் இடிச்சுக்கிட்டா ரத்தம் வந்துருச்சு, இவனை வந்து தூக்கிலிடுங்கள், மரண தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அந்த யாசகன் அது கேட்டு ரொம்ப சிரிச்சானா. இவருக்கு ஆச்சரியமா போச்சான். டேய், உன்னை தூக்கிலிட போறாங்கடா, நான் தண்டனை கொடுத்துட்டேன், நீ சிரிக்கிறியனோட திரும்ப சிரிச்சானா. இவருக்கு இன்னும் கோபம் அதிகமாயிடுச்சான். நீ காரணத்தை சொல்லிட்டு சிரிக்கணும், எதுக்கு சிரிச்ச அப்படின்னதுக்கு அவன் சொன்னானா, ஐயா நீங்களாவது என் முகத்துல முழிச்சதுக்கு காயம் ஏற்பட்டு ரத்தம் தான் வந்துச்சு, ஆனா நான் உங்க முகத்துல முழிச்சு எனக்கு இன்னைக்கு மரண தண்டனையே கொடுத்துட்டீங்க. எனக்கு பரவாயில்ல, நான் செத்து போயிடுவேன், நான் இருந்து பிரயோஜனம் இல்லை. ஆனா இந்த விஷயம் நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சா மன்னர் முகத்துல முழிச்சா மரணம் உண்டாகும், மன்னர் முகம் ராசி இல்லாத முகம்னு நினைப்பாங்க ஐயா. அதை நினைச்ச சிரிச்சான் நானும். ராஜாவுக்கு புரிஞ்சு போச்சு, அவரோட மூட நம்பிக்கையும் அவரை விட்டு போயிடுச்சு. அதே சமயம் யாசகனோட புத்திசாலித்தனமும் வெளிப்பட்டு பாராட்டி அவனை விடுதலை செஞ்சுட்டார். அதான் இந்த 3வது குறள். அதனால எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் சரியா இருக்கும் பட்சத்தில், மற்றவர்கள் மனதை புண்படாத வகையில் கண்டிப்பா நாம எந்த கூட்டத்துலனாலும் எடுத்து சொல்லணும். தயக்கம் நமக்கு தோல்வியை கொடுக்கும். அதே சமயம் நாம் தைரியமாக சொன்னால் அது நமக்கு நல்ல வாழ்வை கொடுக்கும், பேரை கொடுக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேற்று சொல்லாததற்கும் சேர்த்து இன்றைக்கு சொன்ன வாழ்த்துக்கள். பேராசிரியரே ஐயா வணக்கம். வேற ஒன்றும் இல்லை. இப்ப நான் ஒரு குரல் வந்து கொஞ்சம் 2 பொருண்மை இருக்கிற மாதிரி ஒரு குரல் சொல்லின்னு சொன்னேன்னு சொன்ன முடியல. அது அந்த குரல் வந்து நம்பர் வந்து 3ஆம் நம்பர். அந்த குரலில் இந்த அவையஞ்சாமைய பொறுமையோட இன்னொரு பொறுமையும் வச்சு ஒரு எதிர்மறை சொல்லை வார்த்தையை மட்டும் உபயோகிச்சு அதை நம்மளுக்கு உணர்த்துறார். என்ன, அதை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டவோ தெரிஞ்சுக்கிட்ட பக்கம் இருந்தா கூட நம்ம சான்றோர்கள், அறிஞர் பெருமக்கள், நிறைய நூலை கற்ற அறிஞர்கள் இந்த அவையில இருக்கிறவங்க அவங்களுக்கு கொஞ்சம் இன்னமும் கொஞ்சம் நல்லா கருத்து சொல்லுவாங்கிறதுக்காக நான் அதை சொல்லியிருக்கேன். அதை கொஞ்சம் படிச்சு பார்த்தா அதனுடைய அர்த்தம் நல்லா புரியும். எதை சொல்றீங்க? 3வது குறள். சாவாரி எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவரா? ஆமா ஆமா, சரி சரி. அடுத்ததாக செங்கை கிருஷ்ணன் தோழர். மாவட்ட செயலாளர் பேசுறோம்னு சொன்னாலும் எல்லாரும் வந்துட்டீங்க. முதல்ல வாழ்த்துக்கள். இனிமே எல்லா மாவட்ட செயலாளர். வணக்கம் 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 தோழர், கேக்குதுங்களா? கேட்குது, பேசுங்க. மகிழ்ச்சி. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் நடத்தும் இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்வதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்படுத்தி தமிழுக்கும் தமிழருக்கும் நம்முடைய ஆளுமைகளை சிறந்த ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். வரவேற்கத்தக்க ஒன்று. தொடர் நான் என்ன சொல்ல நினைச்சனோ அது வந்து எங்க செயலாளரை பற்றி PSN சொல்லிட்டாங்க தோழர். மேலும் நான் வந்து பேராசிரியர், அது குரலை கேட்கணும் அப்படின்னு நான் சிறப்பான ஒரு கவர்ச்சியான குரலுக்கு சொன்ன பேராசிரியர். ரவீந்திர பாரதி சிறப்பாக ஒரு தெரிவுள்ள தேர்ந்த இலக்கியவாதியாக அந்த கணேசன் அரசியல்வின்னு பேர் வச்சிருக்காங்க.
சரியாக அரசு திட்டத்தை சரியாக ஆட்சியாக ஆட்சியவர்களுக்கு இப்போது அவை அஞ்சாமை என்பது அஞ்சாமை என்ற வார்த்தை போருக்கானது அல்லது வீரத்துக்கான சொல். பயப்படக்கூடாது அப்படின்ற ஒரு நேரடியான ஒரு பொருள், தெரிஞ்ச பொருள். அதுக்குள்ள 1000 பொருள் இருக்கலாம், அது வேறு. ஆனால் அஞ்சாமை என்பது பெரிய பண்பு, எதிர்க்கிற பண்பு. அந்த அஞ்சாமை திராவிடர் உடமையுடன் பாடல். அஞ்சாமை என்பது ஒரு பெரிய பண்பு. ஆனால் ஒரு போருக்கு போகிறவனுக்கு போருக்கு போகிறவர்களுக்கும் சபையில் பேசுகிறவர்களுக்கும் என்ன வேறுபாடு என்றால், போருக்கு போவதில் எதிரிகள் எதிரில் இருப்பார்கள், அவர்களை வென்று விடுவது எளிமை. அவையில் யார் இருக்கிறான்னு தெரியாது. அத்தனை பேரையும் நீங்கள் மகிழ்ச்சி, அத்தனை பேரையும் நீங்கள் வென்றாக வேண்டும். அப்போ அந்த மாதிரி ஒரு வீரம் என்பது ஒரு அவைக்கு வேண்டும் என்றால் நல்ல கற்றறிந்தவர்கள் அவையை அடக்குவதற்கும் சரியாக தெரிந்து வேண்டும் என்பது அவை அஞ்சாமை என்று நான் உணர்ந்தது. மேலோட்டமான பொருள். அதனால இந்த கிராமத்தில் சொல்வார்கள், வாழ்க்கை என்பது வாயில் தான் இருக்கிறது என்பது. ஆக அந்த கவிதை பார்த்து சொன்ன மாதிரி ஒரு நல்ல பேச்சுல தான் அவனுடைய வாழ்க்கை எந்த வேலையாக இருந்தாலும், எந்த தொழிலாக இருந்தாலும், எந்த செயலை செய்தாலும் அந்த செயல் சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுகின்றவர்கள் அதை வெற்றி அடைந்து விடுவார்கள். அப்படி அருமையான ஒரு தலைப்பை சரியாக மாவட்ட செயலாளர் அவர்கள் பார்ப்பதற்கு எளிமையாக, ஆனால் அதிகமாக சிரிக்க மாட்டார். கேக்குதா தோழர்? நல்லா கேக்குது. நல்லா சிரிக்க மாட்டார்னு சொல்றது நல்லாவே கேக்குது. ஆனா செயல்பாடுகளில் அவர் வல்லவர். ஏறக்குறைய இன்றைக்கு கூட 16ஆம் தேதி கல்பாத்தில் ஒரு புதிய கிளையை துவக்கிறாரு. அப்படி எல்லா இடத்தையும் சுற்றி வளம் ஏறக்குறைய காஞ்சிபுரம், செங்கல்பட்டு எல்லா இடத்திலும் கூட்டம் நடக்காத வாரமே இல்லை என்று சிறப்பாக தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றத்தை பெருமன்றத்தை முன்னெடுத்து செல்கின்ற ஒரு சிறந்த தோழர். அவருடைய இந்த அணுகுமுறை என்பது நான் வழக்கமா திருக்குறளை சொல்லி அப்பதான் பொருள் சொல்லுவான்னு நினைச்சேன். அவர் அருமையா புரிந்து சொல்லி இடங்களுக்கு நமக்கெல்லாம் பேசுறதுக்கு அவர் வாய்ப்பு கொடுத்தா. இதுதான் அனுபவம். இப்படி நம்ம சுருப்பா முடித்துக் கொள்ளும், அடுத்தவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்ற ஒரு நோக்கத்துல சிறப்பாக பேசினாங்க. அதனால அந்த அவை அஞ்சாமை என்பது ஏற்ற இடத்தில் ஏற்ற வார்த்தையை ஏற்ற காலத்தில் தகுந்த இடத்தில் தகுந்த சொற்களை சொல்லி வெற்றி அடைவதுதான் அஞ்சாமை. என்னதான் 1000 கற்றிருந்தாலும் சரி, அந்த இடத்தில் சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லவில்லை என்றால் கட்டதுக்கு பலன் இல்லை, பயன் இல்லை என்பது போல அந்த அவை அஞ்சாமை அதிகாரத்தில் வள்ளுவர் சொல்லியிருப்பார்கள். அந்த வள்ளுவர் குரலுக்கு சரியான ஒரு குரல் கொடுத்த இந்த மாவட்ட செயலாளர் ஐயா ராமலிங்கம் ஒரு பாராட்டை தெரிவித்து வாய்ப்பை நல்கிய தமிழ்நாடு கலை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தோழர். நன்றி தோழமையே. நிறைவு பின்னூட்டமாக தமிழாசிரியர், நல்லாசிரியர் எல்லாரும் பேரவையை பெருமகிழ்வோடு வணங்கி சொல்மாலை சூட்டுகின்றேன். நெற்களஞ்சியம் தஞ்சை நினைவில் நின்றாலும் இப்பொழுது பசி எனக்கு இல்லை. செவி உணவு சிறப்பாக அவி உணவை மறக்கச் செய்தது. புவி உணர்வும் கவி உணர்வும் மேவுமாயின் செவி உணர்வில் மக்கள் எல்லாம் நிரம்பக் காண்போம். சொற்போரை மதுரை சங்கம் கண்டது வரலாறு. மற்போரை மல்லை மண்தான் முகவரி செய்யும். ஆனாலும் மல்லுக்கட்டி நெல்லுக்கட்டிலே வாழ்க்கையை இழந்து போகாமல் ஜல்லிக்கட்டிலேயும் தலை நிமிர்ந்து வாழ முடியும் என்று சொன்னால் உண்மையிலேயே இந்த மாமன்றம்தான் முத்தாய்ப்பாக வாழ்த்து கூறும், மகுடம் சூட்டும் என்று இன்னமும் நெஞ்சம் நம்புகின்றேன். இத்தனை வயதானவர்கள் அடுத்த தலைமுறை
வரட்டும், வளரட்டும், வாழட்டும், வாழ்வு எட்டும் என்று வாழ்த்தத்தான் பார்க்கின்ற நல்ல மாலை நேரத்திலே பெருமகிழ்ச்சி அடைகின்ற எத்தனை வினாக்கள், எத்தனை விவாதங்கள், எத்தனை விமர்சனங்கள், எத்தனை வியூகங்கள். அடேயப்பா, உண்மையிலேயே இவ்வாறு சொல்ல தலைப்படுகிறேன். எக்ஸ்பிரஸ் பிஃபோர் த வைஸ் லைக் ரவீந்திர பாரதி ஐயா, இம்ப்ரெஸ் த லேர்ன்ட் ஆடியன்ஸ். மிக சிறப்பான இன்றைய பொழிவாளர் சிறப்பான ராமலிங்கம் ஐயா போல த ஃபியர்லெஸ் few face wise can consider like அரச்செல்வி சகோதரி போல மிகச்சிறப்பாக among scholars he is a scholar நம்முடைய சாத்தூர் கணேசன் ஐயா போல shines learned which feed to society நம்முடைய சிவசுப்பிரமணிய ஐயா போல. ஆனாலும் கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ், மெயின்டைன் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ அரச்செல்வியின் சகோதரி தோழி நம்முடைய சகோதரியைப் போல லேர்ன் இனஃப் லாஜிக் அண்ட் புட் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் மேக் கிளியர் கிறிஸ்டல் அறம் மருத்துவரை போல. ஏன் ஆங்கிலத்திலே தொடங்கிவிட்டு அருந்தமிழுக்கு வருகிறேன் என்று சொன்னால், இந்த சொற்களில் இத்தனை நபர்களையும் முன்வைத்திருக்கிறது இந்த அதிகாரம்தான். ஆகையினால நம் மண்ணில் மட்டும் இவர்கள் புகழடையவில்லை. இந்த மாமன்றம் அருந்தமிழ் அல்லாத கொடுந்தமிழ் நிலத்தும் செந்தமிழ் நிலம் சேர் பன்னிரு நிலத்தும் வடவேங்கடம் ஆயிரை தமிழ் கூறு நல்லுலகத்தும் அப்பாலும் ஏற்றுக்கொள்ள பெற்றது. ஆகையினாலே இந்த சபையை வணங்குகின்றேன். ஔவையார் சொல்லுகிறார், ஆர்த்த சபை 101 1001 ஆம் புலவர் வார்த்தை 10,000 பூத்த மலர் தண்டாமரை திருவே தா தா கோடிக்கு ஒருவர் உண்டாயின் உண்டாயிற்றென்று என்று ஔவையார் வாழ்த்துகின்றார். ஆகையினால எல்லா காலத்திலேயும் சிறப்புரை மன்றம் முற்றோதல் செய்து கற்றோதல் செய்கின்ற மிக சிறப்பான மன்றம். இவர்கள் சொல்கிறார்கள், 3வது திருக்குறளிலே எவ்வாறு பகையகத்து எளியர் சாவார், அதுபோல அது மற்போர் விற்போர். ஆனால் மறுபடியும் இங்கே வருகிறான் வள்ளுவன், வருகிறார். என்ன சொல்றாரு? அவையகத்து அரியர் அஞ்சுவது போல என்று பொறித்து காட்டுகிறார். இங்கேதான் சாத்தூர் கணேசன் ஐயா சரியான தூண்டில் போடுறார். சொல்லேருழவர் பகை கொள்ளினும் கொள்ளற்க, வில்லேருழவர் பகையை கூட கொள்ளலாமா, சொல்லேருழவர் பகை கொள்ளற்க என்று எச்சரிக்கிறாரே வள்ளுவர். ஆகையினாலே ஐயா கருதுவது, கணேசன் ஐயாவுடைய கருத்து வரவேற்புக்குரியது. அவர் தொக்கி நிற்கின்ற ஒன்றை வெளிப்படுத்தி நினைக்கிறார், உண்மை. அதோடு மட்டுமல்ல, சரியாக சொன்னால் கற்க கசடர என்கிற விளக்கத்தை இங்கே சொல்றார். கசடர கற்றிருக்கிறார்கள், ஆனால் இணர்வுத்தும் நாராமலராக விடுமாற்றம் தர இயலாதவர்களாக இருக்கிறார்கள். அதற்காகத்தான் ரவீந்திர பாரதி ஐயா சொல்றாங்க, அளவை நூல்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ஏற்கனவே பார்க்கிறோம், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய விடுமாற்றம் மன்னனுக்கு வடுமாற்றம் தரும்படியாகன்னு பார்த்தோம். அங்க குறள் எண் 689. ஆகையினால் இங்க சொல்றாரு, வாய் சோராது ஒருவர் மாற்றம் தர வேண்டும், விடை தர வேண்டும் என்று சொன்னால் அவருடைய அறிவு போதுமானது. அரசியல் சகோதரி சொன்ன மாதிரி முதல் 5 குறள்ல தகுதி இருக்குது. ஆனால் 8வது குறள்ல சகோதரி ஒரு சந்தேகத்தை கிளப்பினாங்களே. 8வது குறள் என்ன சொல்லுது? செல சொல்லாதவர். அதைத்தான் சாத்தூர் ஐயா பயமில்லாதவர்ன்றதை மறுபடியும் ரவீந்திர பாரதி ஐயா நயம் நயன் பயம் பயன் என்று 9 சொற்கள் இருக்குதே. அந்த இம் என்பதும் இன் என்பதும் ஈற்றுப்போலியாக அமையலாம் என்பதை கவிஞர் என்பதனால நுணுக்கமா சொன்னாங்க.
ஆகவே மன்றத்திற்கு மறுபடியும் சொல்லுகிறேன், களன் அஞ்சுகிறார், கசடர கற்றிருக்கின்றார், ஆனால் களன் அஞ்சி அவர் வாளாயிருக்கிறாரே. நீட்டோலை வாசியாமல் நின்ற மரம் ஒருவரை காட்டினார் அல்லவா அங்க ஔவையார், அதை போல இங்கே தன்னுடைய அறிவை விரித்து உரைக்க தெரியாதவராய் இருக்கிறார், செல சொல்லுவதாரே இருக்கிறார். அதே நேரத்துல கடையர் தான் படிச்சிருக்கிறாங்களே, தகுதி இருக்குதே, இல்ல, பயன் இல்லையே. அதே நேரத்துல நாம கர்ணனை பார்க்கிறோம், தக்க தருணத்திலே அவனுடைய கல்வி அறிவு பயன்படவில்லையே. ஒன்று தாய் பெற்ற வரம் சூழ்ச்சி செய்திடுறான், அல்லது இரண்டாவது முறை அஸ்திரத்தை போட முடியல, மூன்றாவது உண்மையாவே நான் நினைவுக்கு வரல. இன்னைக்கு ஒரு பையன் தேர்வு எழுதிக்கிட்டே இருக்கிறான், யோசனை பண்றான். நானும் 10 நிமிஷமா அவனை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா அதுக்கு மேல அவனுக்கு வரல, யோசனை இல்லை. அப்போ தான் மறந்து போகின்ற தன்மை எப்போ வருது? ஏதோ ஒரு அச்சம் ஆட்கொள்ளுகிறது, ஏதோ ஒரு பின்வாங்குதல் இருக்கத்தான் செய்கிறது. மிக நுணுக்கமாக கொண்டு போறார். எத்தனை குரல்களை நாம் ஒப்பிட முடிகிறது. பேடிக்கை வாழ்ன்னு சொல்றார், ரவீந்திர பாரதி ஐயா தொட்டு காண்பித்தாங்க. பேடிக்கை வாளாண்மை போல கெடும், அங்க தாளாண்மை. அங்க பார்க்கிறோம், ஒருவன் தாளாண்மையிலே சிறந்து விளங்க வேண்டும், ஆனால் பேடிக்கையிலே வாழ் இருந்து பயன் இல்லையே. வாளாண்மை போல வாளா இருக்க வேண்டியதுதான். கருவி பயனற்றது, வினை பயனற்றது, கருத்தா பயனற்றவன். ஆக காலமும் பயனற்றதாக போகிறது. எழுவாய் பயனிலை, செயற்படுபொருள் ஒன்றும் இல்லை, சென்று வருவாய் என்று கருமுருகன் ஐயா கல்லூரி மாணவர்களை அழைத்து அப்படியே அனுப்பி வச்சுடுறதா நினைக்கிறேன். ஆனால் அப்படியே இல்லை பொருள். அவர் எப்படியும் அறிவை ஊட்டி விடுவார் என்று நம்புகிறேன். அதே நேரத்தில் இன்னொன்றை சொல்ல வேண்டும். நம்மை பொறுத்தளவில் ஒருவர் அவையகத்திலே அஞ்சுகின்ற தன்மையை எப்போ வருது அப்படின்னா, பிறழ உணர்வாக இருக்கலாம், நுண்ணிய அறிவு இருந்தாலும் தன் உண்மை அறிவே மிகுந்து விடும். சம்பத்தையா குறிப்பிட்டாங்க, அப்படியும் காரணமாக இருக்கலாம். எது எப்படி ஆனாலும் மன்றம் மிக நேர்த்தியாக நல்ல விவாத மேடையை இன்றைக்கு தந்தது. அது சொன்ன மாதிரி ஐயா குறிப்பிட்டது மாதிரி எல்லோரும் பேசட்டுமேன்றதுக்காகத்தான் சுருக்கமாக ஐயா பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்பொழுதுமே ஓவிய புலவர் நாமக்கல்லார், காவிய புலவர், மற்றவர்களை காட்டிலும் காந்திய புலவர் ராமலிங்க ஐயா எப்பொழுதுமே நாமக்கல்லார் சிறப்பானவர் தான். ஆனால் மாணவர்கள் தான் சிறப்பு குறைவாக எழுதுறாங்க. நாமக்கல்லார் எழுதுறதே இல்லை, நமக்கல்லார். என்ன பண்றது, நமக்கு அவர் இல்லையா, பையன் எழுதுறான். ஆகவே எது எப்படி இருந்தாலும் மிக அற்புதமான அதிகாரம் படைத்து சரியாக கொண்டு செலுத்தினார். ஒரு நாள் ரவீந்திர பாரதி ஐயா விளையாட்டா சொன்னாங்க, அதிகாரத்துக்கு வந்தா சரிதான் என்று சொன்னார். அதனுடைய பொருள் பாரித்து உரைத்து எங்கெங்கோ போயிட்டு அதிகாரத்திற்குள் வராமல் விட்டுவிட்டால் என்ன செய்வது? ஆகையினாலே இன்று புதிதாய் பிறந்தோம் என்பது போல மிக சிறப்பாக நம்முடைய சிவசுப்பிரமணிய ஐயா போன்றவர்கள் எல்லாம் நம்மிடத்திலே இருந்து வாழ்த்து கொண்டே இருக்கிறார்கள். பெரியோர்களே, உங்கள் சுவட்டிலே வருவதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். என்னை அறிமுகம் செய்து இங்கே கொணர்ந்து தருவித்த அத்தனை அன்புதயங்களுக்கும் வழிநடாத்துகிற கருமுருகன் ஐயாவிற்கும் நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி விடைபெறுகின்றேன். நல்லாசிரியர் முனைவர் தி. க. நாகராஜன், விழுப்புரம். நன்றி, வணக்கம். நன்றி தோழர். மிக்க மகிழ்ச்சி. பொதுச் செயலாளர் வெளியில் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பொதுச் செயலாளர் தாங்களா? ஐயா ராமலிங்க, நிறைவா எதுவும் சொல்றீங்களா? ஐயா, பின்னூட்டங்கள் மிகவும் சிறப்பாக இருந்தன. கலந்து கொண்டவர்கள் சுருங்க சொல்லி விளங்க வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். உண்மைதான். குரல்களை எழுதிட்டு வந்தேன், ஏன்னா பாப்பா சொல்லிடுது. அதனால பின்னூட்டங்கள் அதிகமாக வர வேண்டும் என்பதற்காகவே சுருக்கமாக விளக்கங்கள் சொன்னேன். தோழர்களே, இந்த பின்னூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துக்களை சொன்ன தோழர்கள் டி.எஸ். நடராஜன் அவர்கள் மற்றும் அண்ணன் ரவீந்திர பாரதி அவர்கள் அனைவருக்கும்
எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் சிறப்பாக பின்னூட்டம் அமைந்திருந்தது. அவ்வளோதான் தோழர். நன்றி தோழர். பொதுச் செயலாளர் வந்துட்டாங்க. பொதுச் செயலாளரே, நிறைவா நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தில் பொதுச் செயலாளர் அருமையா இருக்கு. கிருஷ்ணன் தோழர் இருக்கார் போல, செங்கல்பட்டு. சொல்லுங்க. தோழர் வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். பொதுச் செயலாளரே, சரி, பொதுச் செயலாளருக்கு இணைப்பு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். கேக்குதா? கேக்குது, இப்ப கேக்குது. பொதுச் செயலாளர் பேச. இன்னைக்கு தேனிக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். கொள்கை அறிக்கை குழு கூடியிருந்தது, அது இன்னைக்கு முடிச்சுட்டு வந்தோம். அன்றைய முற்றோர் செய்த பூந்தீபா, அது ரொம்ப அருமையான பேராக இருந்தது. பேர் வந்து ரொம்ப அருமையா சொன்னாங்க. பேர் மிகச்சிறந்த பேராக இருந்தது. நம்ம தோழர் ராமலிங்கம் வந்து ஏற்கனவே ஒரு கவிஞர், அதுவும் கவிஞர்ன்ற முறையில சுருங்க சொல்ற மாதிரி எல்லா கவிஞரும் நச்சு 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 அந்த பசுமரத்துல அரைந்த ஆணியை போல ரவீந்திரபாரதி சொன்ன மாதிரி கடகடன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இந்த அவை இதுமே அந்த ஒவ்வொரு சொல்லாற்றலை எவ்வாறெல்லாம் சொல்கிறார். அவையறிதல், அவை அஞ்சாமை. ஒரு அமைச்சருக்கு இன்னொரு அவருடைய அமைச்சரவையில பேசுவதா இருந்தாலும் சரி, மற்ற மன்னர் இடத்தில் தூது போனப்பயோ இல்ல ஒரு போன மற்ற அரசவையில் போறப்பயோ அவர் எவ்வாறு பேசணும்ன்றது மாதிரியான இருந்தாலும் கூட ஒவ்வொரு நுட்பத்தையும் சொல்லிட்டு போறாரு. அந்த அவையில யார் இருக்காங்கன்னு பாக்குறது, அந்த உதாரணங்கள் பயங்கரமா இருக்கு. பகையினுடைய போர்க்களத்தில் சாவர் வந்து நிறைய பேர் இருக்கலாம், இதுல ஏகப்பட்ட பேர் வீரமானவன் இருப்பான். ஆனால் அவை செஞ்சாமல் பேசக்கூடிய சொல்லாற்றல் மிக்கவன் வந்து கொஞ்சம் பேர் தான். அப்புறம் அந்த வீரனுக்கு வீரமில்லாதவனுக்கு வாளோட என்ன சொல்றது, அதே போல ஒரு அவையில போய் அஞ்சாம பேசுறவனுக்கு நூலோட என்ன சொல்றதுன்னு சொல்றது. அப்புறம் அந்த பேடி கையில உள்ள வாள் போன்றது அப்படின்றது. சரி, இப்படியெல்லாம் சொல்லிட்டு போறவரு கடைசியில கல்லாதவரின் கதை என்ப அப்படின்றது என்னன்னா, நல்லா அவைய அஞ்சுவன் வந்து நல்லா படிச்சிருக்கான், ஆனா நல்லவருடைய அவைய வந்து பேசுறதுக்கு அஞ்சுறான். அப்ப அவனை வந்து படிக்காதவன்னு கூட சொல்லிட்டு விட்டு போயிடலாம். அவரால் அதோடு இருக்க முடியல. கல்லாதவரின் கடை என்பன்றது, கல்லாதவனா கூட இருந்துட்டு போறான்றது கூட விட மாட்டேங்கிறார், அதுலயும் கடை என்பன்றார். சரி, அதுக்கடுத்துதான் பயங்கரமா இருக்கு. கற்ற நல்ல அறிஞர்கள் உள்ள இதுல தெளிவா பேச தெரியாதவனுக்கு அவனை என்ன சொல்றாரு, செத்தவனுக்கு சமன் சொல்றாரு. நீங்க இந்த குரல் சொல்லவர்தான் கற்றதனால் ஆன பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் அப்படின்னு சொல்லியிருப்பாரா வள்ளுவர். அப்ப வஉசி சொல்ற இந்த கடவுள் வாழ்த்துன்றது இடைச்செருகள்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு இந்த இதுல என்ன சொல்றாரு, நூல் கற்றவன் அவன் வந்து தெளிவா அவை நல்லவர்களுடைய அவையில தெளிவா பேசணும். இல்ல அதுக்கடுத்து நல்லாருடைய அவைக்கு அஞ்சுனாலே அது வந்து தவறு அப்படின்லாம் சொல்லவர் தான் அப்படி சொன்னாரா அப்படின்ற ஒரு சிந்தனையும் நமக்கு வருகிறது. இன்றைய பின்னூட்டம் அளித்த அரசியல் அவர்கள் வந்து நிறைய சொன்னாங்க. இன்னைக்கு நீங்க அவை அஞ்சார்ன்றதுக்கு ஜீவா தான் உதாரணமா வச்சுக்கணும். நீங்க கம்பனை பத்தி பேசுவதாக இருந்தாலும் சரி, இல்ல பாரதி விழா நடந்த போது ஒரு 5 நிமிடம் கொடுத்த கூட காரணம் அது வந்து கம்பன் விழா மிகப்பெரிய அறிஞர்கள் இருக்கக்கூடியது. அந்த அவையிலும் இவரும் ஒரு இடதுசாரி, அவரை அழைப்பதற்கு அஞ்சுகிட்டு இருக்காரு. அவர்கள் எல்லாம் ஒரு மணி நேரம் இல்ல 1 மணி நேரத்துக்கு கூடுதல் உரையில் மிக துல்லியமாக அவர்களை கைப்பற்றி அவை என்றான்னு சொல்றாரே, இதை விட அதிகமாக சொல்ல வேண்டும் ஜீவாவை குறித்து சொல்வதென்றால். அப்படிப்பட்ட திறமையுடையவர்லாம் இன்றைய அவை என்றார் இவர் சொல்லும் அதிகாரங்களின் வழியாக ஜீவா நமக்கு நினைவு வருகிறார். அனைவருக்கும் நன்றி, வாழ்க. நன்றி பொதுச்செயலாளர். நாளைய நிகழ்வுக்கு போயிடலாமா? பொதுச்செயலாளர் நீங்க சொல்றீங்களா, நான் சொல்லிடுறேன். பொதுச்செயலாளர்
ஐயா கருமுருகன். நானே சொல்லிடுறேன். ஆ, தோழர்களே, நாளைய தினம் 74வது அதிகாரமான நாடு என்கிற அதிகாரத்தை முற்றோதல் செய்வதற்காக சாத்தூரில் இருக்கக்கூடிய SHN எத்தல் கர்வி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியுடைய 8ஆம் வகுப்பு மாணவி கா விக்னேஸ்வரி அவர்கள் இணைகிறார்கள். அதற்கு உரைப்பொழிவு தருவதற்கு அவருடைய தாயார் பொன் விஜயலட்சுமி அவர்கள் தனுஷ்கோடி மருத்துவமனையில் சாத்தூரில் இருக்கக்கூடிய நம்முடைய பொதுச்செயலாளருடைய மருத்துவமனையில் பணியாளராக இருக்கிறார். அவர் நம்மோடு உரைப்பொழிவில் இணைகிறார். 2 ஆளுமைகளையும் கலையிலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். தோழமைகளை நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். தோழர்களே, இன்றைய நாள் கொஞ்சம் சாத்தூர் கணேசன் தோழர் சொன்ன ஒரு விஷயத்தை சொல்லாமல் நிறைவு செய்தால் நெறியாளர் என்கிற அந்த நிலையிலிருந்து நான் தவறவிட்டதாகவே உணர்கிறேன். அவர் சொன்ன அந்த 3வது குறள் கொஞ்சம் ஒரு சித்தாந்த அடிப்படையிலான ஒரு குறள், வேற ஒன்றும் கிடையாது. சித்தாந்த அடிப்படையில் அது எப்படி அப்படின்னா, ஒரு உணர்வு நெறிக்கு எதிரான ஒரு குணமாகத்தான் நம்ம அதை பார்க்கணும். எப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதுல சொல்லக்கூடிய அந்த செய்திகள் சிந்தனை, அமைதி, தர்மம், இந்த 3 சித்தாந்தங்களையும் உள்ளடக்கியது அந்த குறள் ஆகும். அதாவது பகையத்து சாவார் எளியர் அரியர் அப்படிங்கிறதெல்லாம் அது ஒரு சாதாரண விஷயம்தான். வென்றாலும் முற்றிலும் எப்படி வேணாலும் நம்ம அதை உணர்த்திடலாம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கலான விஷயம் என்னன்னா, இங்கே மனிதன் எதை கையாள போகிறான் என்பதுதான் கேள்வி. எப்படி அப்படின்னா, ஒரு பகைவரிடத்திற்கு இடத்துல போர்க்களத்தில் போய் போரிட்டு சாகிறதுங்கிறது இயல்பு. ஆனால் ஒரு அவையில் நின்று பேசுகின்ற பொழுது வெகு சிலரேன் குரல் சொன்னாலும் கூட அங்கே சிக்கல் எதை அவர் வள்ளுவன் உணர்த்த விரும்புகிறான் என்றால், இந்த 3 சித்தாந்தங்களையும் உள்ளடக்கி பயணித்தால்தான் வாழ்வியல் சரியாக இருக்கும். அது என்ன 3 சித்தாந்தங்கள் என்பது நான் முதல்ல சொன்ன செய்தி தான். எப்படி அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய சிந்தனை என்னன்னா, ஒரு அவையில் நிற்கிறோம், என்ன சிந்தனை வேணும் அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கணும். ஒரு போர்க்களத்தில் இருக்கிறோம், எதிராளியினுடைய நிலை, அவனை வெல்வது மட்டும்தான் சிந்தனையா? இல்லைங்க. அவன் பின்புலத்தில் இருக்கக்கூடிய அந்த பின்னூட்டமாக இருக்கக்கூடிய வாழ்வியலை நாம் பார்க்க வேண்டிய சிந்தனை இருக்கிறது. அதுதான் அவன் 2வது சித்தாந்தம் நான் சொன்னேன், அமைதின்னு ஒன்று சொன்னேன். பேசுகின்ற பொழுது பேசுபவனுக்கு அமைதி வேணும், கேட்பவனுக்கு அமைதி வேணும். அதுல முரண்பாடு வந்துடக்கூடாது. போர்க்களத்துல என்ன வேணும் அப்படின்னா, அமைதி என்பது வெல்வது மட்டும் அமைதி கிடையாது, இல்லது பின்வாங்குவது மட்டும் அமைதி கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய அந்த வாழ்வியல் சூழலை பார்ப்பதுதான் அமைதியை ஏற்படுத்தும். அதுதான் தர்மம் என்று சித்தாந்தம் வரையறை செய்கிறது. ஆகவேதான் இந்த குறளை அவர் அழகாக, எனக்கு ரொம்ப பிடிச்ச குறளுங்க, அவையகத்து அஞ்சாதவர் அப்படின்னா என்னன்னா, பின்வாங்கிட்டு வந்தா அவன் தோத்து போயிட்டான்னு கிடையாதுங்க. அந்த அவை அறிந்து செயல்படுதான் வாழ்க்கை, அவை அறிந்து செயல்படுவதுதான் மனிதன். நம்முடைய தோழர் ஐயா கவிஞர் நாராஜன் ஐயா பாணியில சொல்றதுன்னா 4 வரி கவிதையிலே சொல்லலாம். பொறுமையின் நெறியில் நடந்தேன், பகையால் பாதிக்கப்படாமல். உணர்வின் சிடையை மறந்தேன், உலகின் ஓசையை கவனிக்காமல். அருளின் மீது வழிகாட்டியவனாய் எதிரிகளின் தோல்வி காண்பேன். அருளின் மீது வழிகாட்டியவனாய் எதிரிகளின் தோல்வி காண்பேன். சமூகத்தின் தகராறுக்கு அஞ்சாமல் தன்னுடைய நிலை இன்றி நடப்பேன். இதுதான் அஞ்சாமை என்று சொல்லி நிறைவு செய்து, தோழமைகளை, நாளை தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் 4ம் ஒரு அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் தோழர் ஜீவாவின் கனவுகளோடு தொடர்ந்து பயணிப்போம். நன்றியும் வாழ்த்துக்களும்.